எம்பையர் விக்டரியினுடைய இந்த வாரத்துடைய டைமண்ட் டைரக்டர் யார் அப்படின்னா நம்மளுடைய எம்பையர் விக்டரி டீமை சார்ந்த பிராண்ட் நியூ டைமண்ட் டைரக்டர் மிஸ்ஸஸ் சூர்யா மகேந்திரன் மேடம். இந்த வாரத்துடைய பிராண்ட் நியூ டைமண்ட் டைரக்டர் மிஸ்ஸஸ் சூர்யா மகேந்திரன் மேடம். நல்ல ஒரு கைத்தட்டோட அவங்க ஆரவாரமா இந்த ஸ்டேஜுக்கு உற்சாகமா வெல்கம் பண்ணலாம். அவங்க ஃபேமிலியோட வெல்கம் பண்ணலாம். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒரு சிறு முயற்சி பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு டைமண்ட் டைரக்டரா வந்திருக்காங்க. நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். நீங்க டைமண்டா வரும்போது உங்களுக்கு எது மாதிரி என்ட்ரி வேணுமோ, எப்படி மக்கள் கை தட்டணுமோ, உங்களை எப்படி வரவேற்கணுமோ அதே வரவேற்ப நீங்க இந்த இடத்துல அந்த ஃபேமிலிக்கு ஒரு எனர்ஜியா கொடுத்தீங்கன்னா அதே எனர்ஜி அதே பிளஸிங் உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் ஆகும். இந்த வாரத்தில் ஆன்யூல் டைமண்ட் டைரக்டர் வரக்கூடிய ஜூலை 9ஆம் தேதி காமராஜர் அரங்கத்துல 2000 பேருக்கு மத்தியில டைமண்ட் டைரக்டர் ஸ்டேஜில் நிற்க போறாங்க. ஸோ அந்த ஃபேமிலியை பாகமா ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்றோம். 2 பேருக்கு மாலை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நல்ல ஒரு கைத்தறி கொடுக்கலாம். ஸோ இந்த சாதனை பண்ண வச்ச மயிலாடுதுறை சார்ந்த அஜய் சார், பாலா சார், மகாமாவுக்கு திவ்யா மேடம், கொலஜி சார் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு நல்ல கைத்தட்டல் எனர்ஜி அந்த ஃபேமிலிக்காக நீங்க கொடுக்கலாம். மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பிராண்ட் நியூ டைமண்ட் டைரக்டர் வரக்கூடிய காலங்கள்ல இந்த குடும்பத்துக்கு எப்படி ரிலீஸ் ஆகும் நிறைய எனர்ஜியை கொடுக்க போறோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். என்னை வாழ வைத்து வழிநடத்தும் என் அப்பா முருகன் அவர்களை வணங்கி என் பேர் விக்டரி டீம்ல இப்போதான் கொஞ்ச நாளாக தான் நான் ஜேர்னி பண்றேன். இந்த வாய்ப்பு வந்து எனக்கு டீச்சர் மகாலட்சுமி டீச்சர் அவர்களால் தான் எனக்கு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அப்படின்றது வந்து வெற்றி இல்லைங்க, விக்டரி அப்படின்றது வாழ்க்கை. உங்க வாழ்க்கை மாறணும்னா விக்டரி உங்க கூட இருக்கும். நன்றி அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய தம்பி இருக்காங்க, அஜய் சார் இருக்காங்க, ஜெய் சார் இருக்காங்க, பாலா சார் இருக்காங்க, எல்லாருமே என் சகோதரர்கள் தான். அவங்களுக்குலாம் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஃபஸ்ட்டு டீச்சர் வந்து ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, ஒரு ட்ரைனிங்கில் மெட் ஆனோம். ஸ்டேட்டஸை பார்த்து இதெல்லாம் நம்பலாமா, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்வி இப்படி இருந்தது. நான் டீச்சரே ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் வேண்டான்னு விட்டுட்டாங்கன்னா என்னன்னு தெரியல. அப்புறம் நானே அவங்க ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து கேட்டேன், என்ன டீச்சர் இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா, நடக்குமா அப்படின்னு ஒரு ஆஸ்திரேஷன்